ராமன் பாருங்கள், இர் ப்ளஸ் ஆர் ரா தமிழில், ஆர் ப்ளஸ் ஏ ரா, இம் ப்ளஸ் ஆ மா, இம்முக்கு எம் போட்டிருக்கோம். சும்மா ஒரு உதாரணத்துக்காக போட்டிருக்கோம், இது பெர்மனெண்ட்டாக எடுத்துக்கக்கூடாது, ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி வரும். எம் ப்ளஸ் ஏ மா, இன் மெய் எழுத்து. அப்போது ராமன் என்ற எப்படி பிரித்து சொல்லியிருக்கிறோம்னா, ஒவ்வொரு எழுத்தாக பிரித்து கொடுத்தா நீங்கள் இனிமேல் வர்ற பேரெல்லாம் இப்படி பிரித்து பார்த்துக்கலான்றதுக்காக. உயிர் மெய் எழுத்தாக வரும் சில சொற்கள்: பிஇபி, பிஐ பை, பிஒய் பை, எம்இ மீ, எம்ஒய் மை, எஸ்ஓ சோ, ஜிஓ கோ, ஹெச்இ ஹி, என்ஓ நோ, டபிள்யூஇ வி. வாட் இஸ் திஸ்? இது எப்படி கேட்கணும்? வாட்ஸ் திஸ், வாட் இஸ் திஸ் எப்படி சொல்கிறோம்? வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ். திஸ் எப்போ வரணும்? பக்கத்தில் இருக்கிற பொருளை கேட்கும்போது மட்டும் இந்த மாதிரி திஸ். தூரத்தில் இருக்கிற பொருளை பற்றி கேட்கும்போது வாட் இஸ் தேட், வாட் இஸ் தேட், அப்போ தேட்னு சொல்லணும். வாட் இஸ் திஸ்னால் இது என்னன்னு அர்த்தம். திஸ் இஸ் an axe, திஸ் இஸ் an axe, இது ஒரு கோடாளி. வாட் இஸ் திஸ், இது என்ன. திஸ் இஸ் எ பால், திஸ் இஸ் எ பால், இது ஒரு பந்து. வாட் இஸ் தேட், பார்த்தீங்களா, தூரத்தில் இருக்கிற பொருள். அதான் பூனையை சின்ன படமாக போட்டு காமிச்சிருக்கிறாங்க. வாட் இஸ் தேட், அது என்ன. தட் இஸ் எ கேட், தட் இஸ் எ கேட், அது ஒரு பூனை. வாட் இஸ் தேட், அது என்ன. தட் இஸ் எ டக், அது ஒரு வாத்து. நவுன்ஸ் நேமிங் வேர்ட்ஸ். இப்போ நவுன்ஸ்னால் பெயர் சொற்கள்னு அர்த்தம். பெயர் சொற்கள் வந்து நேமிங் வேர்ட்ஸ், பெயரை குறிக்கும் சொற்கள், வார்த்தைகள். ஏ நவுன் இஸ் எ நேமிங் வேர்டு. ஒரு பெயர் சொல் என்பது ஒரு பெயரை குறிக்கும் வார்த்தை. இட் கேன் பி, கேன் என இருக்க முடியும், இருக்கலாம். தி நேம் ஆஃப் எ பர்சன், பர்சன்னா ஒரு மனிதன், ஒரு மனிதனுடைய பெயராகவும் இருக்கலாம். எ பிளேஸ், ஒரு இடத்தினுடைய பெயராகவும் இருக்கலாம். an animal, ஒரு மிருகத்தினுடைய பெயராகவும் இருக்கலாம். a thing, ஒரு பொருளுடைய பெயராகவும் இருக்கலாம். and a quality, ஒரு குணத்தை பற்றிய பெயராகவும் இருக்கலாம். நேமிங் வேர்ட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் நவுன்ஸ், அதாவது மனிதர்களுடைய பெயர்களை குறிக்கும் வார்த்தைகள், பெயர் சொற்கள். எப்படி பாருங்கள், காந்திஜி, நேரு, வினோத், பாய், கேர்ள், டீச்சர், ஃப்ரெண்ட், உமன், லேடி, டாக்டர், நர்ஸ், போஸ்ட்மேன், policeman, carpenter, கிங். இது எல்லாமே ஒவ்வொரு பெயரை குறிக்கிறது. ஆகையினால் இதற்கு பெயர் சொற்கள்னு பெயர். நேமிங் வேர்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் நவுன்ஸ், அதாவது மிருகங்களுடைய பெயர்களை குறிக்கும் வார்த்தைகளும் பெயர் சொற்களே. கேட், டாக், எலிஃபெண்ட், ரேட், ஃபிஷ், kitten, bird, peacock, eagle, insect, fly, duck, lion. நேமிங் வேர்ட்ஸ் ஆஃப் பிளேசஸ் ஆர் நவுன்ஸ், சில இடங்களை குறிக்கும் பெயர்களும் பெயர் சொற்களே. மதுரை, லண்டன், அமெரிக்கா, ஸ்கூல், கார்டன், கிச்சன், ஹவுஸ், market, forest, road, city, room. Naming words of things or nouns: moon, radio, bus, book, pencil, air, sun. Naming words of quality or nouns, அதாவது குணத்தை பற்றி குறிப்பிடும் வார்த்தைகளும் பெயர் சொற்களே. எப்படி பாருங்கள், பியூட்டி, அழகு, லவ், அன்பு, சேட்னஸ், கவலை, ஸ்மைல், புன்னகை, ஆங்கர்,
கோபம். ட்ரூத்ஃபுல்னஸ் உண்மை. ஸ்வீட்னஸ் இனிமை. வண்டர் ஆச்சரியம். சாரோ வருத்தம். ஷேம் வெட்கம். ஜாய் மகிழ்ச்சி. குவாரல் சண்டை. ஒபீடியன்ஸ் பணிவு. சிங்குலர் நவுன்ஸ் அதாவது பெயர் சொற்களில் ஒருமை இருமைன்னு இருக்குது. சிங்குலர் ப்ளூரல் அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இஃப் வி டாக் அபவுட் ஒன் திங் ஆர் ஒன் பர்சன் we call it a singular noun. நாம் ஒரு பொருளையோ அல்லது ஒரு மனிதனையோ பற்றி பேசினால் அது ஒருமை பெயர்ச்சொல் எனப்படும். எக்ஸாம்பிள்ஸ் உதாரணங்கள். ஒன் நோட் ஒரு நோட்டு. ஒன் மேன் ஒரு மனிதன். ஒன் டேபிள் ஒரு மேஜை. ஒன் பென் ஒரு பேனா. ஒன் பெஞ்ச் ஒரு பெஞ்சு. ஒன் பஸ் ஒரு பஸ் பேருந்து. ஒன் ஃப்ளவர் ஒரு மலர். நோட் இன்ஸ்டெட் ஆஃப் ஒன் we can use a or an. அதாவது ஒன்னு எல்லா இடத்துலையும் உபயோகம் பண்ண முடியாது. அப்போது ஒன் என்ற வார்த்தைக்கு பதிலாக ஏ போடலாம், சில இடங்களில் ஆன் போடணும். இப்போ என்னென்னு பார்ப்போமா? ஏ பென் மீன்ஸ் ஒன் பென். ஏ பென்னா என்ன அர்த்தம்? ஒரு பேனான்னு அர்த்தம். மீன்ஸ்னால் என்று அர்த்தம். ஏ புக் மீன்ஸ் ஒன் புக். ஏ கேர்ள் மீன்ஸ் ஒன் கேர்ள். an orange மீன்ஸ் ஒன் ஆரஞ்ச். இந்த இடத்துல ஏன் ஆன் வந்தது? AEIOU உயிரெழுத்துக்களை கொண்ட வார்த்தைகள் முதல் எழுத்து உயிரெழுத்தாக வந்தால் அதற்கு முன்னால் ஏ வராது, ஆன் வரும். இப்போ இதை பற்றி நீங்கள் பின்னாடி டீட்டெயிலாக படிக்க போகிறீங்க, அதனால் நான் ரொம்ப விளக்கம் சொல்லலை. an orange மீன்ஸ் ஒன் ஆரஞ்ச். an elephant மீன்ஸ் ஒன் elephant. an egg எக்னா முட்டை மீன்ஸ் ஒன் எக். ப்ளூரல் நவுன்ஸ் ஆடிங் எஸ் அதாவது ஒருமை பெயர்ச்சொற்களோடு எஸ் சேர்த்தால் அது பன்மை பெயர்ச்சொற்களாக மாறிவிடும். இஃப் வி டாக் அபவுட் மோர் தேன் ஒன் பர்சன் ஆர் திங் வி கால் இட் எ ப்ளூரல் நவுன். ஒரு மனிதனையோ அல்லது ஒரு பொருளையோ பற்றி பேசாமல் ஒரு மனிதனுக்கு மேற்பட்ட ஒரு பொருளுக்கு மேற்பட்டவர்களை பற்றி பேசினால் அதற்கு பன்மை பெயர்ச்சொல் என்று பெயர். டு மேக் எ ப்ளூரல் நவுன் ஆட் எஸ் டு தி சிங்குலர் நவுன்ஸ். ஒருமை பெயர்ச்சொற்களோடு எஸ் சேர்க்கப்பட்டால் அது ப்ளூரலாக மாறிவிடும், பன்மை பெயர்ச்சொற்களாக மாறிவிடும். ரைட். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். டாக் நாய். டாக்ஸ் எஸ் சேர்த்துருக்கோம், நாய்கள். கேர்ள் பெண் எஸ் சேர்த்தா கேர்ள்ஸ் பெண்கள். பேரட் கிளி எஸ் சேர்த்தா கிளிகள் பேரட்ஸ். புக் புஸ்தகம் எஸ் சேர்த்தா புக்ஸ் புத்தகங்கள். ஆல்சோ தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் ஆர் யூஸ்ட் வித் ப்ளூரல் நவுன்ஸ். கீழ்கண்ட வார்த்தைகள் பன்மை பெயர்ச்சொற்களுக்கு முன்னால் பயன்படுத்தப்படுகின்றன. எப்படி பாருங்கள். எ ஃபியூ கொஞ்சம்னு அர்த்தம், சிலன்னு அர்த்தம். மெனி அநேக. செவரல் அநேக பல. எ ஃபியூ பேர்ட்ஸ் சில பறவைகள். மெனி கேர்ள்ஸ் பல பெண்கள். செவரல் புக்ஸ் பல புத்தகங்கள். இப்போ கொஞ்சம் வாக்கியம் பாருங்கள். எ ஃபியூ பஸ்ஸஸ் ஆர் ரன்னிங் ஒரு சில பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. மெனி கேர்ள்ஸ் ஆர் டான்சிங் பல பெண்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். செவரல் புக்ஸ் ஆர் மிஸ்ஸிங் பல புத்தகங்கள் காணாமல் போயிருக்கின்றன.